யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றினார். யாக்கோபு அவருடைய வழியில் அவ்வளவு நல்லவர் அல்ல. அவருடைய பேர், இன்னொரு பேர் ஏமாற்றுக்காரன், ஏமாற்றுகிறவர். ஆனா ஆண்டவர் மேல அவருக்கு ரொம்ப பக்தி உண்டு. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை ரொம்ப விரும்பினார். ஸோ யாக்கோபினுடைய குவாலிட்டிஸ், அதை கர்த்தர் பார்த்து யாக்கோபை சிநேகித்தார். அந்த யாக்கோபு ஒரு தருணம் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றின பிறகு தன்னுடைய அண்ணன் அவரை கொலை பண்ணுவார் என்று சொல்லி பயந்து ஓடுகையில் இரவு நேரத்திலே ஒரு தலைக்கு ஒரு கல்லை வைத்து கொண்டு தூக்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வருகிறது. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் கீழே இறங்குகிறதும் மேலே ஏறுகிறதையும் ஒரு கனவிலே அவர் பார்க்கிறார். அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். நமக்கு கூட சில நேரங்களில் சில பிரச்சனை வரும்போது பயந்து ஓடுவோம். ஆனால் பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென். யாக்கோபை போல் போகும் பாதையில் போலது பாட்டு ராவல் ஈருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியம்மை கீட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா.